ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாபிஸ் vlog. இன்றைக்கி சாபிஸ் vlogல வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் மீல் மேக்கர் எடுத்துகிட்டு அதை சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதையும் சேர்த்துக்கலாம். அதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மீல் மேக்கரில் சூடு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் கையில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடயே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினாவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஹாட் வாட்டரில் நல்லா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போது வெஜ் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்ருக்கோம். காலிஃப்ளவர் சேர்த்துருக்கோம். இப்போ கேரட் ஒரு 4 கேரட்டை நல்லா தின்னாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை அதிலே சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கு. அது கூடயே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணி விடணும். இது எல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்க்குள்ளே அது எல்லாமே நல்லா குக் ஆகிடும். 4 to 5 மினிட்ஸ்லேயே எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துருச்சு. இப்போது 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது பாஸ்மதி ரைஸில் பண்ணுறனால 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி தேவைப்படும். ஸோ இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. 3 to 4 மினிட்ஸில் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீ சேர்த்ததுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு தம்மில் வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரெஷர் போனதும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.